மத அமைப்புகளில் இருக்கக்கூடிய பலர் என்று எல்லோரும் எங்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக அந்த கருத்துக்கள் அத்தனையும் பரிசீலனை செய்யப்பட்டு எது தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வருவதற்கு சாத்தியமோ அதையெல்லாம் நிச்சயமாக அது வெளிக்கொண்டு நம் மாவட்டத்தில் முதலமைச்சர் அவர்களும் பற்றி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஊடகங்களோடு 2 அமைச்சர்கள் அமர்ந்து அதுக்கான ஒரு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கையிலே 400க்கு மேல 500 தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட 500க்கு மேல 505ல 400 மேல எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. சில ஒன்றிய அரசாங்க நம்ம எதிராகவே செயல்பட்டு கொண்டிருப்பதால் அதை நிறைவேற்ற முடியாத நிலை இருக்கிறது. சிலது பரிசீலனை பலருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அதனால அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றாக அவங்களுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை அழைத்து பேசி தீர்த்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகளாக தீர்வு காண முடியாத பல விஷயங்களுக்கும் முதலமைச்சர் தீர்வு கண்டிருக்கிறார். நீங்க தனி நபர்கள் பேசுவதற்கெல்லாம் ஒரு கட்சி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இணைந்து செயல்படும். நித்தம் பொய் சொல்வதாக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அவரை பத்தி சொல்றதா? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.